ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோர்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ண ஒருத்தர் ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த நீஷ் வந்து இப்போ ஒரு நீஷ் செலக்ட் பண்றோம், அந்த நீஷுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கு, அதுக்குரிய அப்ளிகேட் நெட்வொர்க்ஸ் என்ன என்ன, அதுக்குரிய இதெல்லாம் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கு எப்படி டாபிக்ஸ் பிளாக்ஸ் எழுதுறதுன்றாங்க. இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியா ஒரு டாபிக்கா போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலைனாலும் ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ மாதிரி ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இது வந்து இப்ப நான் காமிக்கிற நீஷ் மட்டும் கிடையாது. எந்த நீஷ் நீங்க செலக்ட் பண்ணாலும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால நீங்க தனித்தனியா ஒரு ஒரு நீஷுக்கும் நீங்க இதுக்கு எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி பண்ணணும்னு தயவு செய்து கேட்காது. எந்த நீஷ் நீங்க பேரண்டிங் நீஷ் எடுத்தீங்கனாலும் சரி, பேபி கேர் எடுத்தீங்கன்னாலும் சரி, இல்ல டாக் ட்ரைனிங் எடுத்தீங்கனாலும் சரி, ஹெல்த் எடுத்தீங்கனாலும் சரி, ஃபிட்னஸ் எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல குக்கரி எடுத்தீங்கனாலும் சரி, இதே மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது மெத்தட் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். ஸோ இப்போ நீஷ் வந்து வாஷ் பேஷன் டேப்ஸ் இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே கூகுளில் டைப் பண்ண உடனே இது கம்ப்ளீட் பிக்சர் வந்துருது. ஸோ நம்ம ஏற்கனவே அப்ளிடைசர் இது பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்ளிடைசர்னா என்ன அப்படின்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. எல்லா வீடியோஸையும் தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு அப்ளிடைசர் என்ன பண்ணும் ஏதுன்றத நீங்க பாருங்க. அந்த அப்ளிடைசர்ல எது எதெல்லாம் அப்ளிகேட் நெட்வொர்க் அப்படின்றது காமிச்சிருது. ஸோ flipkart.com வந்து ஒரு அப்ளிகேட் நெட்வொர்க். அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. paytmmall.com வந்து ஒரு அப்ளிகேட் நெட்வொர்க். அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. IKEA வந்து ஒரு அப்ளிகேட் நெட்வொர்க். ஓகே, அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்ல, அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. alibaba.com வந்து ஒரு அப்ளிகேட் நெட்வொர்க். அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஷட்டர் ஸ்டாக் இமேஜஸ், அந்த வாட்டர் டேப்ஸ் இமேஜஸ் இருக்குங்களா, அதுவும் கூட இது பண்றாங்க. ஸோ அது ஒரு அப்ளிகேட் நெட்வொர்க். alami.com அப்ளிகேட் நெட்வொர்க். pepperfry.com அப்ளிகேட் நெட்வொர்க். ஸோ இத்தனை அப்ளிகேட் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. நமக்கு இந்த அப்ளிகேட் நெட்வொர்க்ல நம்ம பிளாக் ரெடி பண்ணிட்டு இந்த அப்ளிகேட் நெட்வொர்க்ல அப்ளிகேட் லிங்க் கேட்டா இவங்க கொடுத்துட போறாங்க. நம்ம வந்து நம்மளோட பிளாக்ல உள்ள எம்பர்ட் பண்ணி வச்சிட போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு கீவேர்ட் டூல் போங்க. நான் வந்து SEM ரஷ் போறேன். ஸோ வந்து ஒரு ஆர்கானிக் ரிசர்ச் பண்ணணுன்றதுனால ஏதாவது ஒரு அப்ளிகேட் வெப்சைட் ஒன்று ட்ரென்ச்.com ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாக்குறேன். இது ஆக்சுவலா ரெண்டாவது பேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு இந்தியா மார்ட் ஷாப் எல்லாம் கம்பெனி தான் இருக்கு. ஓகே, அந்த acquaintindia.com இருக்கு இல்லைங்களா, இது இந்தியா பேஸ்டா இருக்கிறதுனால இந்த வெப்சைட் எடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை எடுத்துட்டு அதே இதை யூஆர்எல்ல காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஆர்கானிக் ரிசர்ச்ல டைப் பண்ணிருங்க. இது யூஎஸ்ல இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். இந்தியான்னு டைப் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்தியாவில் டிராஃபிக்கு 209 இருக்கு. டிராஃபிக் காஸ்ட் இது எல்லாமே இருக்கு. பாருங்க, டேப் பிரைஸ் அப்படின்ற கீவேர்டு, வாஷ் பேஷன் டேப்ஸ்ன்ற கீவேர்டுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து 5400 சர்ச்சஸ் இருக்கு. மாசத்துக்கு 5400 பேர் சர்ச் பண்றாங்க. இது கம்மியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எல்லாம். ஏன்னா இது வந்து பையர் கீவேர்டு. அதை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு கீழே வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அது பையர் கீவேர்டு. இது வந்து நீங்க போறீங்க, வியூ ஆல் 67 ஆர்கானிக் கீவேர்ட்ஸை டைப் பண்ற கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் சர்ச் வால்யூம் நல்லா இருக்கு. 1900 பர்சன்ஸ் பெர் மந்த் இது பண்றாங்க. டெய்லி 10 பேர் வாங்கினா கூட உங்களுக்கு டாலர்ஸ்ல நல்ல சம்பாத்தியம் வரும். 2400 பேசின் டேப்ஸ் அப்படின்றதுக்கு வர்றாங்க. டேப் டிசைன் பிரைஸுக்கு 200. இதெல்லாம் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் என்ன ஏதுன்றத நான் உங்களுக்கு கீழே சொல்லியிருக்கேன். ஸோ இதை எடுத்துருங்க. 880 ஃபேசட் டேப்ஸ், வாட்டர் டேப் லாங் பாடி, நியூ பாத்ரூம் டேப்ஸ், இது எல்லாமே எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, இதுக்கு நமக்கு மார்க்கெட் வால்யூம் நல்லா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இதுக்கு எப்படி பிளாக் எழுதணும்னு தெரியணும் இல்லைங்களா? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. வாஷ் பேஷன் டேப் பிரைஸ்,
இல்லைன்னா வாஷ் பேஷின் டேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, வாஷ் பேஷின் டேப்ஸை போயிட்டு அடுத்து வந்து SEO டூல் கிட்ன்றதை எடுத்துட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங் டூல் கிட், கண்டென்ட் எழுதுறது எப்படின்ற பார்க்கணும் இல்லைங்களா, ஸோ அதை போயிட்டு ஸோ இதுல வந்து டாபிக் ரிசர்ச், இந்த டாபிக் ரிசர்ச்ல போய் உங்களுக்கு வாட்டர் பேசின் டேப்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா கண்டென்ட் ஐடியாஸும் வரும், எல்லா வகையான கண்டென்ட் ஐடியாஸும் வரும். நான் ஏற்கனவே அந்த பெஸ்ட் மவுண்டன் பைக்ஸ் அண்டர் 20,000 அப்படின்றதுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லா கண்டென்ட் ஐடியாஸ் வரும். ஸோ அந்த கண்டென்ட் ஐடியாஸை எடுத்து ஒரு பிளாகை ரெடி பண்ணிக்கோங்க. அதான் கீவேர்ட்ஸ். அந்த பிளாகை ரெடி பண்ணிட்டு அந்த பிளாகுக்கு கீவேர்ட்ஸோட பிளாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ அப்படின்றத பார்த்துட்டீங்க, பிளாகை ரெடி பண்ணிட்டீங்க, அந்த இதுல வந்து அப்ளிகேட் நெட்வொர்க்ல வந்து அப்ளிகேட் லிங்க்ஸை வாங்கிட்டீங்க, பிளேஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் SEOல லிங்க் பில்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் ரேங்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். டாபிக் கிளஸ்டர்ல பண்ணிருங்க. இது எல்லாத்த பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் கீழே. இது வந்து பேசிக்கா மார்க்கெட் வேல்யூ எப்படி சர்ச் பண்றதுன்றது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, வாஷ் பேஷின் டேப்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா தயவு செய்து கேட்காதீங்க. எந்த இதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சட்டி செய்யறதா இருந்தாலும் சரி, இது சமையல் செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பிளாக், எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். 300 கோடி பேர் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்றாங்க. நீங்க பிரசன்ட் பண்றது, நீங்க கண்டென்ட் ரெடி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஆர்கானிக் சர்ச்ல போனீங்கன்னா அதுவே கீவேர்டு எடுத்து கொடுக்கும். அந்த கீவேர்ட் எல்லாம் வச்சு ஒரு பிளாக் ரெடி பண்றீங்க. வெறும் 500 வார்த்தையில இருந்து ஒரு 1000 வார்த்தைக்கு நார்மல் டாபிக்ல ஒரு பிளாக் ரெடி பண்றீங்க. பில்லர் பேஜ்ன்றது வந்து 3000 வார்த்தையில ரெடி பண்றீங்க. பில்லர் பேஜ்னா என்ன, டாபிக் இது என்னன்றதை நான் கீழே சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த நீஷா இருந்தாலும் இதுதான் செலக்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.